அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதில் என்ன பார்க்குறோம்னா, கோழிகள் மேய்ச்சலில் வளர்க்குறதுக்கும் கொஞ்சம் இப்போ கூண்டில், அதாவது பரனில் வச்சு கூண்டில் ஒரு ப்ரூடிங் செட்டப்பில் வச்சு ஒரு 2 மாதம் 1 மாதம் வரைக்கும் வளர்க்குற கோழிகள் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது வந்து இயற்கையாகவே கோழி வந்து குஞ்சு பொரிச்ச நாள்லேருந்து இன்ன வரைக்கும் அடைக்கிறதில்ல, தீனி கொடுக்கறதில்ல. அது தானே இயற்கையாக வளர்ந்த குஞ்சு தாங்க. 4 குஞ்சு இருக்குது, 6 குஞ்சு இருந்தது. இன்றைக்கி 4 குஞ்சு தான் நிற்கிது. ஒரு தாய் கோழிக்கிட்ட நாய் குழிஞ்சாலும் நல்லா ஆரோக்கியமாக நிற்கிது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அங்கேருந்து இங்கே நேராக உள்ளுக்குள்ளே வரோம்னு வச்சுங்க, 2 ப்ரூடிங் செட்டப்பில் கோழி விட்டுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 50 குஞ்சு போல் விட்டுருந்தாங்க. 50 குஞ்சில் வந்து எனக்கு தேர்ந்து இருந்தது என்னமோ பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் கோழி வந்து ஒரு 6 குஞ்சு காப்பாற்றணும், முறையான 6 குஞ்சு முறையாக நிற்கிதுங்க. இதுலேயும் நிறையா கோழி இருந்துச்சு. இதில் நிறையா குஞ்சு இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 6 குஞ்சு எண்ணிக்கையில் தான் நிற்கிது. அது தினமும் ஒரு குஞ்சாக இறந்துருச்சு. நம்ம வந்து பண்ணையில் எப்போவும் நம்ம வேக்சினேஷன் பயன்படுத்துறது இல்லைங்க. இது வரைக்கும் பயன்படுத்த போகிறதும் இல்லை. அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரூடிங் செட்டப்பில் 2 கூண்டுலேயும் ஒரு 50 குஞ்சு இன்றைக்கி விட்டுருந்தாங்க. அதெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா சொற்ப எண்ணிக்கையில் இருக்குதுங்க. ஒரு கோழிக்கிட்ட வந்து பார்த்தோன்னா 6 குஞ்சு நிற்கிது. இதுக்கிட்ட வந்து நேற்று வரைக்கும் 20 குஞ்சுன்னு வச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 குஞ்சு நிற்கிது. 12 குஞ்சு நிற்கிது. இன்றைக்கி மட்டும் இறந்த குஞ்சியோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு குஞ்சு இறக்குது பாருங்கள். இது என்ன நோயா இல்லை காரணம் என்னன்னே தெரியலங்க. பாருங்கள் இப்படி அப்படியே நம்ம இது வரைக்கும் வேக்சின் பயன்படுத்தினதே இல்லை. நம்ம வந்து மில்லில் வந்து வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. மில்லு வேலையை தான் நம்ம அதிகம் பார்ப்போம். இது வந்து ஒரு சைடில் ஒரு இன்கம் மட்டுமே நம்ம வச்சு பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்னன்னே தெரியல, எப்படியே உதச்சி வச்சு சேர்த்து போகுது. இன்றைக்கி மட்டும் எத்தனை சேர்த்துருக்கு பாருங்கள். இங்கே ஒரு குஞ்சு சேர்த்து கிடக்கு, அங்கே சேர்த்து கிடக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியலங்க. ஒரு தாய் கோழி தான் சாகுது எல்லாமே. இது என்ன காரணம்னு தெரியலங்க. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. காலையிலேருந்து ரொம்ப மன உளைச்சல் தான் இருக்கிறேன். இன்றைக்கி அத்தனை குஞ்சு இறந்துச்சு. ஒரு கால் தண்ணி இல்லாமல் இருந்து போச்சுங்க. காலையிலேருந்து ஒரு கால் தண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இல்லை தீவன பற்றாக்குறையா என்னன்னு தெரியலங்க. நிறைய கோழி குஞ்சு இறந்துச்சு. கொஞ்சம் மன உளைச்சல் தான் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது முட்டை வந்து முதல் நாள் முட்டை இட்டதுலேருந்து அது குஞ்சு பொறிச்சு ப்ரூடிங் செட்டப்லேருந்து கோழி ஆகிற வரைக்கும் நம்ம வீடியோ காமிக்க சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10 குஞ்சு தேர்னால் சந்தோஷம் தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது கூட தேராது போல் இருக்குது. பார்ப்போம் நம்ம கையில் என்ன இருக்குது. சில சொன்னாங்க, ஆனால் உங்களுக்கு கோழி பண்ணையில் கோழி வளர்க்க தெரியலன்னு. கோழி வளர்க்க தெரியலன்னு சொல்ல முடியாதுங்க. கோழி வளர்க்க தெரிய நம்ம முறையான வேக்சினேஷன் பண்ணுறதில்ல. பண்ணை வந்து முழுமையாக கவனிக்க முடியாதுங்க நம்மளால். கோழி நாட்டுக்கோழினா இயற்கையாக வளரணும். அது பேர் தான் நாட்டுக்கோழி. நம்ம இயற்கையாக விட்டுறது அப்படியே. அது பொழைச்சது பொழைக்கட்டும், போனது போகட்டுங்கிற மாதிரி விட்டுறது. இது முழு நேர தொழிலாக செய்ய முடியலங்க. செய்யவும் முடியாது என்னால். எனக்கிட்ட அந்தளவுக்கு என்னோடய வேலை பொருள் ஜாஸ்தியாக இருக்கிறதால இது செய்ய முடியல. இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு நாள் மாற்றி பார்க்குறேன். மாற்றி பார்த்து அதில் எதாவது முன்னேற்றம் இருக்குதான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு பெருசாக முன்னேற்றம் இல்லை. கொஞ்சம் மன கஷ்டம் தான் முன்னேற்றமாக இருக்குது. இப்போ பார்த்தோன்னா இந்த காற்றுல பார்த்தோன்னா இந்த செட்டுலாம் பார்த்தோன்னா தூக்கிட்டு போயிடுச்சு. அது கூலி ஆள் 2 நாளாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்களும் வரல. நம்மளால் மெனக்கிட முடியாதுங்க. நம்மக்கிட்ட வந்து மில்லு வேலையை முழுசாக நம்ம பார்த்தா போதுங்கிற மாதிரி இருக்கிறதால நம்ம அதிலே முழு நேரம் கவனம் முடியாது. இந்த எண்ணெய் விற்பனை அந்த மாதிரி விற்பனைலாம் போட்டாலும் நம்மளால் பெருசாக ஈடுபட முடியல. அதனால் வளர்க்க தெரியாதுலாம் சொல்ல வேண்டாம். வளர்க்க தெரிஞ்சாலும் நேரம் மெனக்கெடு நம்மக்கிட்ட இல்லைங்க. மெனக்கெடு இருந்தால் நம்ம கொஞ்சம் கூடுதலாக கோழி கொஞ்சம் காப்பாற்றலாம். இப்போ ஒரு ப்ரூடிங் செட்டப்பில் ஒரு 8 குஞ்சு விட்ருக்கேன். இது கடவுள் புண்ணியத்தில் இதையே காப்பாற்றணும் என்னன்னு தெரியல. இது கொஞ்சம் வளர்ந்து விட்டு வெளில விடலான்னு சொல்லி உள்ளுக்கே வச்சுருக்கிறேன். அப்படி தான் அந்த கோழியை வளர்ந்து விட்டு வெளில விடலான்னு விட்டேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா ரொம்ப எண்ணிக்கை ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் நிற்கிது. இப்போ அந்த கேப்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு 4 கோழி அடையில் இருந்துருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 4 கோழி மட்டும் இப்போதைக்கு அடையில் இருக்குது. இந்த 4 கோழி எத்தனை முட்டை இருக்குது, இந்த எத்தனை முட்டையிலேருந்து குஞ்சு பொறிக்கும் என்னன்னு தெரியலங்க. எத்தனை குஞ்சு பொறிச்சு அதை எத்தனை குஞ்சு காப்பாற்றோம்னே தெரியல. அது இயற்கையாக வளர்ந்த குஞ்சு, தண்ணி வைக்கல, தீனி வைக்கல. அந்த குஞ்சு வந்து பார்த்தோன்னா கிட்ட 12 குஞ்சு போல் நிற்குது. அதுக்கு எந்த செலவுமே இல்லை. ஆனால் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த பேட்சில் கொஞ்சம் உருவாக்குமே சொல்லி கொஞ்சம் முயற்சி பண்ணேன். அதில் வந்து பெருசாக காப்பாற்ற முடியல. பார்ப்போம் கடைசி நேரத்தில் எத்தனை குஞ்சு தான் கோழி ஆகுதுன்னு பார்க்கலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கோட இறப்பு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6 கோழி, 3 ஒன்று தூக்கிட்டு போயிடுச்சு நாய், 4 கோழி வந்து இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு. நான் மருந்து இனிமேல் போட்டு புண்ணியம் நானே வர்றதுக்கு முன்னாடி காப்பாற்றணும் தான். என்ன அது முடிஞ்சிச்சு. என்ன நோய் என்னன்னு தெரியலங்க. அது
இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்டில் பார்த்தீங்கன்னா உடனடியாக கமெண்டில் தெரிவிக்கும். இது எதாவது நோயாக என்னன்னு தெரியல கோழி குஞ்சுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட கோழி ஆயிடுச்சு, இனிமேல் நோய் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தான் நம்பியிருந்தேன். ஆனால் இந்த டைமில் நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. வந்தால் பெரிய கோழிக்கு வந்து அம்மை வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன புது விசித்திரமான நோயாக இருக்குது. தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க. நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.